ஸ்காட்லாண்டில் ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்படி இருந்த இடம் தான் ஸ்னோவால் இந்த மாதிரி ஆகியிருக்கு. இந்த ஸ்னோலையுமே நாங்களும் எங்களோட ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து காஸ்கோவுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு சின்ன ரீசனும் இருக்குது. எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் நைட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கிடையாது. ஒரு சில நெட்வொர்க் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே ஒர்க் ஆகலை. அது ரிசால்வ் பண்ணுறதுக்கு இன்னும் 2 days ஆகுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நேற்று சொன்னாங்க. வீக்கெண்டை வேறு போச்சு. ஸோ எங்களால் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக போர் அடிக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி 2 in 1 பிளானாக காஸ்கோவுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். போகும்போது ஸ்னோ பார்த்த மாதிரியும் இருந்துச்சு. அதே சமயம் ஆதியாவும் கொஞ்சம் என்கேஜாக இருந்தால். நாங்கள் எல்லாருமாவே சேர்ந்து மதியம் 2 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். ஆல்ரெடி ஃப்ரெண்டு வந்து வெளியில் போயிட்டு வந்தார் காலையில் ஒரு சின்ன வேலையாக. ஸோ ஆல்ரெடி அவர் வெளியில் போயிட்டு வந்ததுனால அவர் சொன்னதை வச்சு நாங்கள் எல்லாருமே கேபில் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்படியே காஸ்கோவும் வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக ஸ்னோ எல்லாமே கிளியர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. காஸ்கோக்கு உள்ளே என்ட்ரு ஆகும் போது இந்த மாதிரி மெம்பர்ஷிப் கார்டு இருந்தால் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. காஸ்கோவை பொறுத்த வரைக்கும் நம்ம குறைஞ்ச குவான்டிட்டியிலலாம் எடுக்க முடியாது. எப்போவுமே பல்கான குவான்டிட்டியில் தான் எடுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. என்ன தான் நம்ம பிளான் பண்ணி வீட்டிலேருந்து லிஸ்ட்டு எழுதி இந்த பொருள் தான் வாங்கணும்னு எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே வந்தாவே சிச்சுவேஷன் வேரி ஆகிடும். நம்ம ஒரு ஆனியன் பஜ்ஜி எல்லாமே பார்த்துட்டு ப்ரொமோஷனுக்காக கொடுத்த ஃபுட்டை இந்த மாதிரி லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக நாங்கள் மீட் செஷன் வந்தாச்சு. மேக்ஸிமம் இங்கே எல்லா விதமான மீட்டுமே வச்சுருப்பாங்க. சிக்கன், மட்டன், பீஃப், போர்க், சீ ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து சிக்கன் எடுத்தோம். ப்ளஸ் வந்து ஃபிஷ் இங்கே தான் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு தான் வந்திருந்தோம். எந்த பேக்கேஜ் நீங்கள் எடுத்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் எது எடுத்தாலும் குறைஞ்சது வந்து கிட்டத்தட்ட 1 kg வச்சுருப்பாங்க. ஸோ எங்களோட ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு லிஸ்ட்டில் இருந்தது லிஸ்ட்டில் இல்லாதது எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. ஃபுட் கோர்ட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5:45 இருக்கும். ஸோ அங்கே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நீங்கள் காஸ்கோ போகும்போது லிஸ்ட்டில் இருக்கிறத மட்டும்தான் எடுப்பீங்களா இல்லை எக்ஸஸாக எடுப்பீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.